ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாளில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம், மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார், ரிஷபத்தில் சூரியன் இருக்கார், மிதுனத்தில் சுக்கிரன் புதன் குரு ஆரம்பத்தில். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்ம ராசியில் இருக்கார், விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கார், நீச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் 15ஆம் தேதி, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் மாத கடைசியில் 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஜூன் 15 ஆணி மாத பிறப்பு, ஜூன் 15ஆம் தேதி ஆணி மாத பிறப்பு, ஜூன் 21 ஆரண்ய சஷ்டி, அது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி, ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம், அதாவது நடராஜருக்கான அபிஷேகம். வருஷத்தில் 5 நாள் 6 நாள் பண்ணுவாங்க. அதில் இந்த ஆணி திருமஞ்சனம் விசேஷமான ஒரு அமைப்பு. அன்றைக்கி நடராஜரை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்தை சேர்க்கும். 25 ஜூன் 25 நிர்ஜல ஏகாதசி, ஜூன் 27 சனி மகா பிரதோஷம், ஜூன் 28 ஜேஷ்டாஷ்டமி, ஜூன் 29 பௌர்ணமி. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் இந்த கிரக அமைப்பை வச்சு உங்களுக்கான ராசி பலன் என்ன, அது எப்படி உங்களுக்கு சாதக பாதக பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். சனியின் தொடர்பை விட்டு வெளியில் வந்துட்டார். ஆனால் இது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பதட்டத்தில் கோபத்தில் இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறதுல உங்களுக்கு நிகர் இன்றைக்கி யாரும் கிடையாது. இதில் பத்தாவதுக்கு நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் உங்களுடைய கோபத்தினால வார்த்தையில் உஷ்ணம் அதிகரிக்கும். ஏன் காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்துல சூரியன் சனியின் பார்வையில். நீங்கள் பேசுகிறது எதுவுமே எதிரிகளுக்கு பிடிக்காது. எதிரிகளுக்குன்ற இல்லை, உங்களுக்கு எதிரில் இருக்கிற எவனுக்குமே பிடிக்காது. அது உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்கள எதிரியாக பாவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அவங்க வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க? எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் முன்னாடி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் தயாராகிடுவீங்க. ஓகே, இந்த மாதம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு. ஆனால் இந்த மாதத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்க போகிறது. 1ஆம் தேதி அன்னைக்கு குரு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைந்து விரைய சனியை பார்க்கிறார். விரயஸ்தானத்தில் இருக்கிற சனியை பார்க்கிறார். உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஏன்னா குரு உச்ச குருவாக உட்காந்துட்டு யோகாதிபதி பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்க. அப்புறம் ஏன் சார் கவலைப்படணும்? நீங்கள் மேஷராசிக்காரங்க சனியுடைய பாதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட 2027 ஜூன் மாதம் வரை உங்களுக்கு சனி பாதிப்பு இருக்காது.
இது 2027 ஜூலையில் சனி பயிற்சியாக உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். அதுக்கப்புறமும் கூட நல்ல விதம் தான். ஏன் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் பிரச்சனைகள் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த விரய சனி கூட சுப விரயமாகும். சுப விரயம்னா சொத்து சேர்க்கை, திருமண செலவுகள், ஆரோக்கியத்திற்கான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான செலவுகள், அதே சமயம் கடல் கடந்த பயணம். ஃபாரினில் இருக்கிறவங்க பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்போ செலவு பண்ணியாவது குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை நீங்கள் தாயகம் திரும்பி குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மேஷராசிக்கு இனிமேல் வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் சூப்பரான டைம், சூப்பர் டைம் ஆரம்பிச்சு எடுத்துங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால் தொழில் அமையும். 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து இந்த நகைக்கடை அதிபர்கள், நான் வந்து அடகு கடை வச்சுருக்கேன் சார், இல்லாட்டி சில்வர் ஆர்டிகல்ஸ் ஷாப் வச்சுருக்கேன், இல்லாட்டி நகை கடை வச்சுருக்கேன், இது மாதிரி பிளாட்டினம் ஷாப் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறேன், கோல்டு ஜுவல்லரி ஃப்ரான்ச்சைசி, இதெல்லாம் அமோக வளர்ச்சியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் தங்கத்துக்கு அதிபதி, அவர் உச்சமடைகிறார். ஸோ தங்கத்தினுடைய விலை வந்து 20,000 என்ன 25,000 கூட தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிறுக சிறுக சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. ஜூன் மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய மாதம். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை சார், இப்போ வருதுங்க உங்கள் ட்ரீட்மெண்ட்டு, ஃபாரின்லேருந்து மருந்து வருது உங்களை தேடிண்டு, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமான சாதகமான நாட்கள் ஜூன் 4, 5, 6, 7, 8, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 29ஆம் தேதி மத்தியானம் 1 மணிலேருந்து ஆரம்பித்து 30ஆம் தேதி வரை. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மே 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி 8 நிமிடம் வரை முதல் சந்திராஷ்டமம். மாத கடைசியில் ஜூன் 26ஆம் தேதி மதியம் 12 மணி 33 நிமிடங்கள் முதல் மதியம் ஜூன் 29 மதியம் 1 மணி 9 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், 26 to 29. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது குரு பார்வையில் வந்துடுவார். அதனால் சந்திரன் குரு வந்து 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறதுனால நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் சந்திரன் நீச்சம் அடையும் போதெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும்போதெல்லாம் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் எதில் பாதிப்பு வரும் அப்படின்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு செலவுகளை சந்திப்பீங்க. ஸோ இத்தனை நாளாக சந்திராஷ்டம் வந்ததுன்னா, போன வருஷம் வரைக்கும் சந்திராஷ்டம் வந்ததுன்னா, இந்த 2026 மே மாதம் வரைக்கும் சந்திராஷ்டம் வந்ததுன்னா உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வீர்கள் அல்லது மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தில் சந்திரன் நீச்ச பங்கம் ஆகும். அதனால் உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களாக வார்த்தையை விட்டு அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். அதனால் செலவுகள், சுப செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் எந்த பாதிப்புகளும் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு, குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை, சுப செலவுகள் தான். அதாவது யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் நீங்கள் தான் முதல் மொழி எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய எதிரி வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் நீங்கள் தான் முதல் மொழி எழுதுவீங்க. ஸோ குடும்ப தலைவிகள் செலவுகளை சந்திப்பார்கள். குடும்பத்தில் சுப செலவுகள், சுப பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேரம்பேத்திகள், உங்களுடைய கொள்ளு பேரன் பேத்திகள், அவர்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சார் 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கார், படிப்பு எப்படி சார் இருக்கும்? படிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கலாம்னா இப்போ படிப்பில் ஆர்வம் குறைந்து படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. எனக்கு இது வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது முயற்சி எடுத்தால் அடுத்த 2 மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். விவசாய நண்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயத்தை விட விவசாயத்துலேருந்து வர பொருளை வச்சு விற்கிற வியாபாரம் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த வியாபாரம் அமோகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைத்து பிரிவினரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உடம்பு விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, எதில் நாங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, வார்த்தையை கொடுக்கறதுல ஜாகிரதையாக இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு ஆகுதேன்னு கிளம்பி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர். கண்டேன் சீதையேன்னு 2 வார்த்தையில் முடித்தார். அதனால் நீங்களும் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் புலம்புறதை குறைக்கணும், அடுத்தவங்களை காயப்படுத்துறதை குறைக்கணும், அடுத்தவங்களை தப்பு சொல்கிறத குறைக்கணும். இதெல்லாம் சொல்கிறத குறைச்சிட்டு யாருக்கிட்டேயும் இமோஷ்னல் சமயத்தில், உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற சமயத்தில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் இப்படி கொடுப்பாங்க, அது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும்தான். ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள். சொல்லின் செல்வரின் அருள் உங்களுக்கு வார்த்தைகளில் வெற்றியை தரும். ரிஷப ராசியில் பிறந்தோருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு இந்த சீட்டுக்கட்டு விளையாடுவாங்க தெரியுமா, அதில் ஒரு கார்டு 13 கார்டில் ஒரு கார்டு ஜோக்கராக வந்தால் ஓகே, அதிர்ஷ்டங்களாம். 13 கார்டும் ஜோக்கராக வந்தால் என்ன பண்ணுறது? உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. அதாவது தொட்டது துலங்கும் நேரம். இதுவரை யாரும் அனுபவிக்காத ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகிறது. ராசியில் சூரியன் இருக்கார். தலைமை பண்போடு செயல்படுவீங்க. என்னென்னா பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குடும்ப தலைவிகளாகட்டும் அடம் பிடிக்கிறீங்க. நான் சொல்கிறது தான் நடக்கணும், இப்படி நடக்கலைன்னா எதுவும் நடக்காது அப்படின்னு குடும்பத்தில் அடம் பிடிக்கிறீங்க, குழந்தைகள்கிட்ட அடம் பிடிக்கிறீங்க, உங்களுடைய கௌரவத்தில் கூட அடம், நான் பிடிச்சி இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுக்க தயங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இட் இஸ் த ரைட் டைம். இப்போ எல்லாம் அதாவது வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய ஃப்ளைட் ராக்கெட் 40,000 அடி ஹைட்டுக்கு தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது தப்பான ஒரு ஒயரை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து மேலேருந்து விழ வேண்டியதுதான். இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி அந்த ராக்கெட் அனுப்பினா எப்படி வேஸ்ட்டாக போகுமோ அது மாதிரி உங்களுடைய லைஃபே வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இது மாதிரி அமைப்பு வேறு யாருக்குமே கிடையாது. இந்த 12 ராசிகளில் ரிஷபராசியை தவிர வேறு யாருக்கும் இந்த அமைப்பு வராது. ரொம்ப ரேர் இந்த மாதிரி அமைப்பு. 11ஆம் இடத்துல சனி, அந்த 11ஆம் இடத்து அதிபதியான குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று 11ஆம் இடத்தை பார்ப்பதும் 9ஆம் இடத்தை பார்ப்பதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ஒரு 250-300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். உடனே 322 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு கிரக அமைப்புன்னு நம்ம போட மாட்டோம். ஆக்சுவலாக போட்டால் நல்லது, ஆனால் நம்ம போட மாட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும் நேரம், எடுத்த காரியத்தில் வெற்றி எட்டும் நேரம், கெட்டது கூட துலங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரம். அதே சமயம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால, 7ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் மனைவி உறவு அவ்வளோவா சோபிக்காது. அதாவது வீட்டில் எலி வெளியில் புலின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் ராஜாங்கம் தான். ஆனால் வீட்டில் மட்டும் உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆசையை வச்சுக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூலமான நாட்கள் ஜூன் 1ஆம் தேதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 13ஆம் தேதி 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். 29ஆம் தேதி மதியம் 1 மணி வரைக்கும் கூட நல்லா இருக்குது.
அது ஏன் 1 மணி வரைக்கும்? அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது குரு பார்வை விலகிடுது. ஏன்னா குரு வந்து 3ஆம் இடம் போயிட்டார். இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு அஷ்டமாதிபதி குரு உச்சமடைகிறதுனால எதிரிகள் தொல்லை இருக்குமே, என்ன பண்ணுறது? கவலையே பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி குரு 3இல் மறைவது விசேஷம். மறைந்து உச்சமடைந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான காலகட்டம் ஆரம்பம். தந்தை உங்களுக்கு உதவிகரமாக செல்வார். உங்களுடைய பிஸ்னஸில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அபரிமிதமாக வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சார் எல்லாம், அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து மனைவி தான் முக்கியம். உங்களுக்கு மனைவியை தவிர மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கணவரை தவிர மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ என்ன சார் பண்ணுறது? மற்றதெல்லாம் வச்சு இதை திருத்த முடியுமா பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஜூன் 29ஆம் தேதி மதியம் 1 மணி 9 நிமிஷத்துலேருந்து ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1 மணி 31 நிமிடம் வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். முதல் சந்திராஷ்டமம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி காலை வரை. இந்த 2 சந்திராஷ்டமத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது முதல் சந்திராஷ்டமம் வரும்போது சுக்கிரன் புதனின் பார்வை இருக்கும். இந்த 2வது சந்திராஷ்டமம் வரும்போது சூரியனுடைய பார்வை மட்டும்தான் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லி கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டதுக்கான சூழ்நிலைகள், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுப செலவு வரும், ஏதோ ஒரு நல்ல செய்தி, அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய செய்தியாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வெளி வட்டாரத்தில் இருந்து வந்த அவமரியாதைகள் விலகி மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரி கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவான். அந்த ஆள் இருக்கார்ல, எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பிடிக்காது, ஆனால் அவர் மாதிரி இந்த ரிஷபராசிக்கார மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் யாரும் கிடையாது சார் அப்படின்னு உங்களை பற்றி உங்கள் காதுபடவே அடுத்தவன்கிட்ட சொல்லிட்டு போவான். ஸோ உங்களுடைய கௌரவம் உயருகின்ற நேரம். கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ள ரிஷபராசிக்குள்ள செவ்வாய் வரார் 20ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், சொந்த வீடு வாங்குறதுக்கு, இல்லை வீட்டில் மாடி எடுத்து கட்டுறதுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய உடஞ்சு போன பொருளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ராசியில் இருக்கார் இந்த மாதம். 15ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சனியின் பார்வை விட்டு விலகிறார். ஆனால் 2ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் சரி, கணவன் மனைவிட்ட பேசினாலும் சரி, குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி, அண்ணன் தம்பிக்கிட்ட பேசினாலும் சரி, யாருக்கிட்டையாவது மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய எதிரிகள் வீடு தேடி வந்து, ஐயோ இந்த ஆள் வார்த்தை வாயில் விழுந்து எழுந்திருக்கிறதுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டு போயிடுவேன், கொள்ளையடிச்சா அதை கொடுத்துட்டு போயிடுவேன். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் 8ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, புதன் 22ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு புதன் போகிறாரே, அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா போதும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் சரி, எந்த வியாபாரம் கிடைச்சாலும் சரி, அதை வேண்டான்னு சொல்லாமல் தயங்காமல் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். எனக்கு இந்த வேலை கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது வந்து பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பிஸ்னஸ் கொடுக்குறீங்க, நான் இந்த ஏரியாக்கெல்லாம் போய் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், ஆஃபீஸில் சொல்கிறாங்கன்னா அதை பண்ணிடுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த மாதத்திற்கான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது, சிவ வழிபாட்டோடு சேர்த்த
குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்த கிழமையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு படையில் போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த குரு கடந்த ஒரு வருஷமாக இருந்தார். இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடந்த ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் நவம்பர்லேருந்து ஏகப்பட்ட செலவு. 2025 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் வரதை விட பில்லு தான் ஜாஸ்தி இருக்குது. ஏதாவது ஒரு பில்லு, ஒன்றா மெடிக்கல் பில்லு, இல்லை ஹாஸ்பிட்டல் பில்லு, இல்லை வேறு ஏதாவது இந்த போலீஸ்லேருந்து வரக்கூடிய சலான், இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவாகிட்டே இருக்குது. என்ன தான் சார் பண்ணுறது? அந்த செலவை மாற்றக்கூடிய வகையில் குரு பயிற்சி ஆக போகிறார் இன்றைக்கி, இந்த மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள், தண்ட செலவுகள், வீண் விரயங்கள் எல்லாம் அப்படியே குறையும். தொழிலில் முதலீடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழிலில் வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. நிறைய 100% அப்படியே 10,000 ரூபா போட்டால் 100 கோடி ரூபா கொட்டுவோம், அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பை வச்சுருந்தீங்கன்னா ஏமாற்றத்துக்கு தயாராகிறீங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலையும் உங்களுடைய சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தை, ஏன்னா 2ஆம் இடத்துல 10ஆம் வீட்டு அதிபதி, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடுங்கிறது வந்து யோகாதிபதி. 9, 10 அதிபதிகள் யோகாதிபதி கிரகங்கள். அதில் 9ஆம் வீட்டு அதிபதியான சனி வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த சனியை குரு பார்க்க போகிறார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, எப்பேற்பட்ட சிக்கலையும் வார்த்தை ஜாலத்தை வைத்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். செலவுகள் இருக்கும், ஆனால் அந்த செலவுக்கேற்ற வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் உங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூன் 1, 2, 3, 4ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 9, 10, 11, 12, 13ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதுக்கப்புறம் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த நாட்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய நாட்கள். ஏன்னா வளர்பிறை சந்திரன் நல்லது தான் கொடுப்பார். 14ஆம் தேதியிலேருந்தே வளர்பிறை சந்திரன் தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தையும் வார்த்தைகளால் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூன் 4ஆம் தேதி காலை 7 மணி 41 முதல் ஜூன் 6ஆம் தேதி மாலை 7 மணி 4 வரை 7:04 PM 6ஆம் தேதி அன்றைக்கி. இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்துக்கு போகிறார் சந்திரன். 8ஆம் இடத்துக்கு குருவின் உச்ச குருவின் பார்வை. அதனால் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தாது, நேர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். பட் என்னென்னா, அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு தலகணம் வரும். தலகணம் வர்றதுனால வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசுறது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் பேசுகிறதே வந்து இரிட்டேட் ஆகும் எல்லாத்துக்கும். இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், இப்போ நமக்கே அட்வைஸ் பண்ணுறானான்ட்டு உங்களை பற்றி 10 பேர் உங்கள் காது விடவே பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறும். சிலருக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஒரு பகுதியில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். அது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த செவ்வாய் 20ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வர ரிஷபராசிக்கு வந்து சனியின் பார்வையில் வரதுனால அந்த சமயத்தில் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அது யாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அப்படின்னா, ஒன்றா உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கோ இல்லாட்டி உங்களுடைய தாயாருக்கோ. ஏன்னா செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். அப்படி இல்லை அப்படின்னா 3ஆம் இடம் இளைய சகோதரஸ்தானம். ஸோ அம்மாக்கோ இல்லை தம்பி தங்கைகளுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகும் அந்த டைமில். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளும் உங்களை தேடி வரும். ஏன்னா பேராசை மனுஷனுக்கு இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா, நம்ம தகுதிக்கு என்ன, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எக்ஸல் சூப்பர் வாங்குறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா பைக் வாங்கினேன், அதுக்கப்புறமா பெரிய பைக் வாங்கினேன், 1.5 லட்ச ரூபா பைக் வாங்கினேன், அதுக்கப்புறமா கார் வாங்கினேன், இப்படியே போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எடுத்தோடனே காரு. இந்த ஏதோ ஒரு படத்தில் கேட்குற மாதிரி இந்த ஃபாரின் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது. டைரக்டராக ஹீரோ தான்.
உங்களுக்கு ஹீரோ தான் ஒன்று சூப்பர் ஸ்டார், எடுத்தோடனே சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டாராக வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? அந்த கஷ்டத்தை அனுபவிக்காமல் நான் போய் நேராக போய் அந்த சீட்டில் போய் உக்காந்துக்கிடுமே தவிர அதுக்குண்டான முயற்சி எதுவும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினர் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. சில பேர் வந்து இஎம்ஐயில் அதாவது பொருள் வாங்கியிருப்பீங்க, அதாவது காரு, அதெல்லாம் இப்போ வந்து டபுள் பேமெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறவங்கெல்லாம் அதாவது ஒரு மாதம் இஎம்ஐ அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே நிறைய குறையும், இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய குறையும். அது இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்றைக்குமே நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி பாருங்களேன். இப்போது சில பேர்த்துக்கு வந்து 2ஆம் வீட்டு அதிபதி 12ல் உட்காந்துருப்பாங்க அவங்க ஜாதகத்தில், அவங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அவங்கள கொண்டு போயிட்டு நீங்கள் ஹெச்ஆர்லேயோ சேல்ஸ்லேயோ விட்டு பாருங்கள், இல்லை கிளாஸ் எடுக்கிற டீச்சராக விட்டு பாருங்கள், வார்த்தை விரயமாகும், அதனால் வருமானம் வரும். அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தால் ஜோசியன் ஆகலாம், 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தால் ஆசிரியன் ஆகலாம். இதெல்லாம் கணக்கு இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டால் அதிகார பதவியில் உட்காரலாம். அதே மாதிரி அந்த அந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்திற்கும் சம்மந்தப்படணும். ஸோ இதெல்லாம் கணக்கு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, கணக்கும் நல்லா இருக்குது. அதனால் அந்த கணக்கை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் அதீதமான ஈடுபாடுகள் வரும். அதில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய திருமணத்தை எப்படியாவது நடத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு தலையால் தண்ணி குடிப்பாங்க. தைரியமாக அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லலாம், நான் இப்போ தான் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன், வருமானம் இல்லை, எனக்கு 5 ஃபிகர் சேல்ரி இல்லை, எனக்கு வந்து இப்போ தான் வந்து 4 ஃபிகர் சேல்ரி வந்துட்டுருக்கு, எனக்கு பத்தாது. எந்த 5 ஃபிகர் சேல்ரி வருது, 6 ஃபிகர் சேல்ரி வந்தால் தான் பத்தும், அதெல்லாம் கிடையாது. மனைவி வந்துட்டால் சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா பின்னாடி தார்குச்சி குத்திகிட்டே இருப்போம், எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஓடணும்ல, ஓடுவீங்க. கடன் பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக அயல் நாடுகளுக்கு பறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள், ஒரு கடன் அடைச்சி இன்னொரு இடத்துல பெரிய கடன் வாங்குவீங்க. ஒரு 10 லட்ச ரூபா கடன் அடைச்சி இன்னொரு இடத்துல ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குவீங்க. அது தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து தடுமாற்றங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, அடிபட்டது, இரத்த காயம் ஏற்பட்டது, அதெல்லாம் சிறைப்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு மாற்றங்களும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறனால ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. உங்கள் உடம்புக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடம்பில் எந்த விதமான வியாதியும் இல்லை. ஆனால் அங்கங்கே அடிபட்டதுன்னா, வண்டியில் போகும்போது விளையாடும் போது அடிபட்டதுன்னா, கொஞ்சம் வீட்டில் வெங்காயம் நறுக்கும்போது கூட அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன இரத்த காயங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு மட்டும் மருத்துவத்தை பார்த்துட்டா போதும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 2 விஷயம் பண்ணுங்கள். தினமும் காலையில் கந்தசஷ்டி கவச்சம் படிச்சுட்டு வேலைக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் சுப்பிரமணிய புஜங்கம் குளிச்சுட்டு பண்ணணும். சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு அப்புறமா சுப்பிரமணிய புஜங்கத்தை படிங்க. இதை தவிர இந்த மாதத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு நாள், ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகனை தரிசித்து வாருங்கள். ஏன்னா அந்த சென்னிமலை முருகன் கோயிலில் தான் இந்த கந்தசஷ்டி கவச்சம் அரங்கேற்றப்பட்டது. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதனுடைய வீரியம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை, அனைத்து விதமான நெகட்டிவும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த சென்னிமலை முருகன் செந்திலாண்டவன் கொடுப்பான். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுறாரு. அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு நீச்சமாக இருக்கார். 1ஆம் தேதி அன்னைக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, உச்ச குருவாக பார்க்குறாரு. அதனால் நீச்ச பங்கமாகிட்டு உடனே அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கே அவர் வந்து ராத்திரி 7 மணிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ ராசிநாத நீச்ச பங்கமாகின்ற காரணத்தினால ராசிக்குள்ளே குரு வரார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும், பதவி தேடி வரும், வியாபாரம் செழிப்படையும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் என்ன சார், எங்களுக்கு எல்லாமே செலவை கொடுக்கும். வியாபாரம் செழிப்படையும். ஆனால் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வருமானம் வேணும்.
புதிய பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு புதுசாக ஒரு பார்ட்னர், அவர் வந்து உங்களுக்கு நான் ஃபண்டிங் பண்ணுறேன், நான் இன்வெஸ்டாராக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் குறையும்ல. ஏன்னா இந்த ப்ராஃபிட் லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. லாபம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குழந்தை பாக்கியம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் திருமண பாக்கியம் ஏற்படும். அதே சமயம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் லாஸ்ட் ஒரு 6 மாதம் 1 இயராக 2025 ஜனவரியிலேருந்தே எங்கள் அப்பானால் நடக்க முடியல சார், கை கால் நடுங்கிறது, அது பேர் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குமோ, இல்லை வந்து காது கேட்க மாட்டேங்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை பட்டுட்ருக்காரு சார். எல்லாம் இப்போ அவருக்கு ரிலீஃப் வரும். உடனே ரிலீஃப்னால் பயப்பட வேணாம், நல்ல ரிலீஃப் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் கடக ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு 17ஆம் தேதி காலை 8 மணி முதல் 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதுக்கப்புறம் நேரம் சுமாராக தான் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தும், பாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் அன்றைக்கி. உங்களுக்கு எதிரி எங்கே இருக்கான்? உங்கள் வாயில் இருக்கான். இந்த வாயில் சனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு வாயில் சனி கிடையாது, எதிரி உக்காந்துருக்கான். ஏன்னா சனி 9ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உங்களுக்கு எதிரி உங்கள் வீட்டில் உங்கள் வாயிலே உக்காந்துருக்கான். அதனால் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அவசரப்பட்டு இமோஷ்னலாக ஏதாவது பதில் சொல்லிட்டீங்கன்னா அது அவ்வளோதான், உங்கள் கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி இரவு 7 மணி 4 நிமிடம் முதல் ஜூன் 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 36 நிமிடங்கள் வரை. ஜூன் 6ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி ராத்திரி 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 36 நிமிடம் வரை. இந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை, அதனால் வார்த்தையால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் எதா பேசினாலும் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. ஸோ கவனமாக இருக்கணும். இதில் செவ்வாய் வந்து இந்த மாதம் 11ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் வார்த்தையில் நீங்கள் தேன் தடவிண்டு பேசினா கூட அது நெருப்பாக தான் வெளியில் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பேசுகிறதுல கவனம் தேவை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் 20ஆம் தேதி வராரு, சனியின் பார்வையில் வராரு. பெரிய மனிதர்களோடு பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் த மெஜாரிட்டி. ஸோ அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, மக்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுற செலவுகள், குழந்தைகளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், வியாபாரிகளுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் இப்போத்துலேருந்தே உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா குரு வந்து பூசம் நட்சத்திரம் வரும்போது, பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது இப்போத்துலேருந்தே ரெடியாக இருந்துட்டிங்கன்னா அப்போ வரும். என்றைக்குமே வந்து வாக்கிங் போகணுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார், நீங்கள் வந்து வாக்கிங் போனால் தான் உடம்பு சரியாகும்னா, நீங்கள் வாக்கிங்கே போகலை, வீட்டுக்குள்ளே தான் நடப்பேன், எங்கே போனாலும் நான் காரில் போகிற ஆள் அப்படின்னா திடீர்னு வாக்கிங் போனால் வராது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், அப்படியே கை காலெலாம் வெறுத்து கொட்டும், வலன்னு போகும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி நல்லா கடன்னு நடக்கலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்களை உடம்பை பாதுகாக்கணும்னா 6 மாதம் கழித்து வரப்போகிறதுக்கு இப்போதுலேருந்தே தயாராகணும்.
அதை நீங்கள் தயார்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அனாவசியமாக கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான அனைத்து ஆலோசனைகளையும் கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான யுகம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பாட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த கடகராசிக்காரன் எப்படி தெரியுமா, போகிற வழியில் தான் வேலை நடக்கணுங்கிறதுக்காக எவனையாவது கோத்து விட்டு போயிடுவான். 2 டாப் பெரிய தலைங்களை மோத விட்டு போயிடுவான். அவங்க மோதிட்டு வந்து கடைசியில் 2 பேரும் சேர்ந்து இவனை உதைப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு பதவியை கொடுப்பதற்கு பதில் கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதினருக்கு தங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுக்கும் உபாயம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் போகணும், ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகணும், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே போய் வேலை பண்ணணும். இப்போ எதை எதிர்பார்த்தாலும் நடக்காது. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த வருஷம் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போ வரும்னா 2027 ஜூன் மாதத்துக்கு மேலே வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, உடம்பு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணி அதனால் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் ஏன் சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க? ஜென்மகுரு காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. பொதுவாக உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் குரு வந்தார்னா காராகிரக வாசம். அது காராகிரக வாசம்னா என்ன? ஜெயில் வாசம்னு அர்த்தம். உடனே நான் ஜெயிலுக்கு போவேனா சார், நான் ஏதாவது கொலை பண்ணிடுவேனா, ஏதாவது கொள்ளையடிச்சிடுவேனா, சின்ன வயசில் பண்ண திருட்டு தெரியுமா? அப்படி கிடையாது. அதாவது காராகிரக வாசம்னா 4 செவுத்துக்கு நடுவில் அடைஞ்சு கிடக்கிறது. உடம்பு படுத்தலாம், ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் நடக்கலாம், இல்லை காலில் அடிபட்டு படுக்க வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர, இது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்து மற்ற விஷயங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் இந்த அரசாங்க ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, அப்பனையும் பையனையும் பிடிச்சிக்கணும். சுவாமிமலை முருகன், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலைங்கிற ஊர், அங்கே அப்பனுக்கே உபதேசம் செய்த சுப்பன் இருக்கான். அவனை பிடிச்சிக்கோங்க. அவங்ககிட்ட பிடிச்சிட்டிங்கன்னா அவன் அப்பனுக்கே கிளாஸ் எடுத்துவேன். அதனால் அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு உண்டான அருளை கொடுத்து, அந்த கிளாஸை கொடுத்து, அந்த அறிவுரையை கொடுத்து சிக்கல் இல்லாமல் பாதுகாப்பதற்கும், அதற்கேற்றாற்போர் ஒரு நல்ல நண்பனை அமைத்து கொடுப்பதற்கும், நல்ல வாழ்க்கை துணை அமைத்து கொடுப்பதற்கும் உண்டான அமைப்பை அந்த சுவாமிநாதன் ஏற்படுத்தி கொடுப்பான். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், சனியின் பார்வையில். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதில் பத்தாவதுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருதுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் பிடிவாதம். நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணாலும் சரி, அஃபீஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, வீட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நான் சொல்கிறது அதுவும் முரட்டு பிடிவாதம், விதண்டாவாதம் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை, ராசிநாதன் சூரியனுக்கும் சனியின் பார்வை. முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அந்த முரட்டு பிடிவாதத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான்னு கேட்டால் முடியுமா? விடமாட்டீங்க. இது எப்போ வரைக்கும்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறது தான். நான் சொல்கிறது ட்ரம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. கடந்த 2-3 மாதமாக அப்புறம் ட்ரம்ப் அப்படி தான் இருந்த லாஸ்ட்டு ஒரு 1 இயராகவே. எதுக்கு எடுத்தாலும் 50%, 100%, 150% நான் டேக்ஸ் ஏற்றுறேன் அப்படின்னு. கடைசியில் 18% கூட இல்லை. இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணார். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு வரார். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால, குரு பார்க்கறதுனால சனியினால் கடந்த 2.5 வருடமாக இருந்து வந்த குடும்ப நிம்மதியற்ற சூழ்நிலை மாறி குருவினால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் உங்கள் எதிரிகள் அடங்கி போவதற்கும் இல்லாமல் போவதற்கும், அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க.
எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் இந்த ஊரே வேணாம், எனக்கு இந்த கோயம்புத்தூர் வேணாம், இந்த சென்னை வேணாம், இந்த சிங்கப்பூர் வேணாம், மலேசியா வேணாம், நான் நீ இருக்கிற இடத்துக்கு சிங்கப்பூர் சிம்ம ராசிக்காரன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகக்கூடிய வகையில் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகள், பையனோ பொண்ணோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ, இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படும், இல்லையா உங்கள் பசங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம் வருது. இதில் உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 13, 14, 15, 16, 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் சந்தோஷ அனுபவங்களையும் தரக்கூடிய நாட்கள். நீங்கள் எடுத்த காரியத்தில் அந்த நாட்களில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அது கிடைக்காம போகும். வட்ட செயலாளர், தொகுதி செயலர், பகுதி செயலர், ஏதோ ஒரு பதவி ஒன்றும் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலருக்கு செக்ரட்டரியாக இருப்பீங்க. அந்த லெவலுக்கு இறங்கி போவேன் அப்படி கிடையாது, உங்களுடைய சாமர்த்தியத்தினால அதுக்கப்புறம் மேலே வருவீங்க. அதே சமயம் தசமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வரார். அரசாங்க பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இடமாற்றம் ஏற்படும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவீங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு போவீங்க, சொந்த வீடு வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆகும். என்ன சார் ஏற்கனவே கடனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வருமானம் இல்லை, இனிமேல் வருமானமும் ஜாஸ்தி ஆகும். வருமானம் இல்லாமல் எப்படி கடன் கொடுப்பான்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வருமானமே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு கடன் கொடுப்பான்? ஆனால் இது இப்போ கடன் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய, சங்கடத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 9ஆம் தேதி விடியற்காலை 3:36 ஜூன் 11ஆம் தேதி காலை 8:16 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் சனியோடு சேருகின்ற சந்திரன் மனசில் குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தினால் விரயங்களையும் ஏற்படுத்துவார். சுப விரயங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் ஏதோ ஒன்று பேச போவீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கீங்க, அப்படியே வார்த்தையை விட்டு வார்த்தை பின்னல் ஏற்பட்டு, சார் இந்த வண்டி நீங்கள் வாங்கிருங்களேன், உங்களுக்கு வண்டி கார் வாங்கணுங்கிற எண்ணமே இருக்காது, நான் எதுக்கு வாங்கிட்டு, எனக்கு கார்லாம் இல்லை, இருக்கிற 2 வீலரே போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அங்கே போனால் நம்ம ஃபாரினில் போயிட்டு ஒரு சர்தார்ஜி போய் வேலைக்கு சேர்ந்துருக்கார். அவர் சேல்ஸில் சேர்ந்துருக்கார். எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு கேட்குறாங்க, என்ன சேல் பண்ணுங்க, ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு தான் விற்றேன். அந்த மேனேஜர் குய்யோ முயம் கத்துறாரு, நீங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு 15 சேல் 20 சேல் பண்ணுறோம், நீ என்ன ஒரே ஒரு சேல் பண்ணுற, சரி சொல்லித்தலை, எவ்வளோ வேல்யூக்கு பண்ண அப்படின்னு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு 18 லட்ச ரூபாய்க்கு விற்றுறேன். என்னது 18 லட்சமா? நாங்கள்லாம் வந்து ஒரு 1 லட்சம் விற்கிறதே கஷ்டமாச்சு. ஆக்சுவலாக என்ன விற்ற அப்படின்னு ஒன்று அவன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லி இதெல்லாம் விற்றேன் அப்படின்னு. கார் விற்றேன், கார் எடுத்துகிட்டு போகிற, போட்டு விற்றேன், போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரை விற்றேன், கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இது பேர் ட்ராலி விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா எதுக்குடா அதை விற்ற அப்படின்னா, அவர் வந்தது வந்து ஃபிஷ்ஷிங் நெட் வாங்க வந்தார், ஃபிஷ்ஷிங் ஹூக்கு வாங்க வந்தார், ஹூக்கு வாங்க வந்தார், நான் விற்றது வந்து வீடு வரைக்கும் விற்றுட்டேன் அப்படின்னு. அது மாதிரி சாமர்த்தியத்தினால் வேலை கிடைக்க ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் எப்படியோ பேசி வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்காமல் செயல்படுவாங்க. இத்தனை நாளாக மதிப்பு மரியாதை விட்டு கொடுத்து கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக. இப்போது கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வரக்கூடாது. ஏன்னா 11ஆம் இடத்துல புதன் இருக்கார். இவர் 12ஆம் இடத்துக்கு வரும்போது 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அதே சமயம் முக்கியமான விஷயம், இந்த 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் அதீத பதவி மோகம் ஏற்படும். 22க்கு அப்புறம்
பண விரயம் ஏற்படுறதுக்கும் வார்த்தை விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சிம்மராசிக்காரங்க தங்களுடைய ரகசியத்தை வெளியாட்களில் சொல்லாதீங்க, உறவுகள்கிட்ட சொல்லணும், சொந்தக்காரன்ட்ட சொல்லணும். என் சொந்தக்காரன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அக்கம் பக்கத்தில் போயிட்டு என் பிரச்சனையை சொல்லுவேன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. கூட பிறந்தவங்கள நம்ப மாட்டேன், அதே சமயம் உங்கள் பிறந்த வீட்டில் நம்ப மாட்டேன், புகுந்த வீட்டில் நம்ப மாட்டேன், ஆனால் பக்கத்தில் வீட்டுக்காரனால நம்புவேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாதீங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மைகள் அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மட்டும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் கடல் கடந்த பயணத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவங்களால நீங்கள் ஃபாரின் போகலாம். ஸோ மொத்தத்தில் உங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டு வரதுக்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். வெளியூருக்கெலாம் போகிறீங்க, உணவு ஒவ்வாமை ஏற்படும், ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு தடவை அரக்கோணம் பக்கத்தில் ஷோலிங்கர்னு ஒரு மலை இருக்குது, 1300 படி. அந்த மலைக்கு ஏறிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மலையும் ஏறிட்டு வரணும். 2 நாள் தங்க வேண்டியது இருக்கும். ஒரே நாள் பண்ண முடியலன்னா முதல் நாள் அந்த நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க, 2வது நாள் அந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க. அதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்பட்டு எதிரிகள் அடங்கி போவதற்கும் உங்களிடம் கைகட்டி சேவகம் செய்வதற்கான வாய்ப்பை அந்த நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கன்னிராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் இந்த மாதம் நடக்க போகுது. ஏன்னா குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். பாதகாதிபதி குரு வந்திருக்காருன்னா அவர் பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி தன்னுடைய கெடுதலை கொடுத்துட்ருக்கார். உங்களுக்கு யோகாதிபதி 7ல் இருக்கார், பாதகஸ்தானத்திலிருந்து கெடுதலை கொடுக்குறார். அந்த சனியை குரு பார்க்குறார், உச்ச குரு பார்க்குறார். சுகங்கள் அதிகரிக்கும். சுகங்கள் அதிகரிக்கிறதுனால நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படும். சனி பாதிப்பு குறையக்கூடிய நேரம். சனி எப்படி கெடுதல் பண்ணுறாருனா, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறார் உங்களால், இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை. இதில் குறிப்பாக இந்த சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதுனால தலைப்பகுதியிலையோ இடுப்பு பகுதியிலையோ உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்தாலோ ராகு தசை நடந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய திசையாக இருக்கும். அதே சமயம் 6ஆம் வீட்டு அதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னா, எதை எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு. குறிப்பாக நீங்கள் படிக்கிற குழந்தைங்க, கன்னிராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பில் ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. போன எக்ஸாம் வரைக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணாலே ஒரு 500க்கு ஒரு 200 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்போது இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் எழுதின எக்ஸாமுக்கு மே மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வருது, இல்லை ஜூன் மாதம் வருது அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய படிப்பு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை குடும்ப கௌரவத்தை உயர்த்தும். வழக்கில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்புகள் மூலமாக அந்த தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் 8க்கு மேலேயே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஜூன் 8லேருந்து ஜூன் 22க்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கன்னிராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள், காரிய பலிதத்தை வெற்றியை தரக்கூடிய நாட்கள் ஜூன் 1, 2, 3, 6ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 7, 8, 9, 10, 11ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 19, 21ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கல் விட்டால் கூட உங்களுக்கு அது சாதகமாக விழும். நீங்கள் ஒரு கல் விட்டு எறிவீங்க, எங்கேயாவது போனால் ஏதாவது விழாதான்ட்டு,
ஆனால் ஒரு கொத்து மாங்காய் விழும். மாங்காய் விழுந்தால் கூட பரவாயில்ல, தேங்காயும் சேர்ந்து விழும். ஆனால் உங்கள் தலையில் விழாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி அந்த கெடுதலை கொடுத்தாலும் குரு பார்வை லாபத்தை தரும். அதனால் எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே சமயம் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இளம் தலைமுறையினர் ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். ஆனால் நம்பாதீங்க, நீங்கள் என்ன தான் அவன் நல்லவனாக நடித்தாலும் நீங்கள் காதல் செய்யக்கூடிய நபரை நம்பாதாமல் இருக்கிறது நல்லது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் இப்போதைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் வரும், பேச்சுவார்த்தை வரும், வரன் வரும், எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு மேரி. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், 7ஆம் வீட்டு அதிபதி லாபத்தில் இருக்கார், எனக்கு கல்யாணம் நடந்ததுன்னா சந்தோஷம் தானே, எனக்கு நல்லது தான் நடக்கும். இப்போ ஓகே. ஆனால் குரு வக்ரம் அடையும் பொழுதும், அதாவது இந்த வருஷ கடைசியில் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வரத்துக்கு, அதாவது ராவணனை கொன்று விபீஷ்ண அரசாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தசரதர் வரம் கொடுத்தாராம். அப்போ தான் அந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு அப்போ பிரச்சனை வரணும்னா இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திசாலியாக இருக்கிறவன் திருமணம் வேணாம் தள்ளி வைப்பான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள், சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் ஜூன் 11ஆம் தேதி காலை 8:16 முதல் ஜூன் 13ஆம் தேதி காலை 9:25 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் சற்று நிதானத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு, அதாவது மேஷராசியில். அப்போ செவ்வாயோடு இணையிறதுனால உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உங்கள் மூத்த சகோதரர்களுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்னால் உங்களுடைய அண்ணன், உங்கள் அப்பாவோட அண்ணன், பெரியப்பா உங்கள் அண்ணன், இந்த 2 விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. பெரியம்மா விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்ததுனால நீங்கள் என்ன தான் பேசினாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. இப்போ வருது பிரச்சனை. அதனால் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் பேசாதீங்க. அதாவது பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாத அப்படிம்பாங்க. நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் சரி, யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மௌனம் கலக நாஸ்தி அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் உண்டு. மௌனம் கலகத்தை கெடுக்கும். நீங்கள் மௌனமாக இருந்துருங்களேன். எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வாயால் யாராவது உங்கள்கிட்ட உங்கள் வாயை கிண்டி எதையாவது ரகசியத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் இவன் தான் சொன்னான், இந்த கன்னிராசிக்காரன் தான் உண்மையை சொன்னான், உளறிட்டான் அப்படின்ட்டு. எதுக்கு அந்த வேண்டாத வேலை? நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு தெரியாதுப்பா. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எதை கேட்டாலும் ஒரு புன்வருவல். நம்ம பைத்தியக்காரனோட நம்ம தான் பேசணும், அவங்க பேச மாட்டாங்க. அவங்க புத்திசாலி. ஏன்னா அவங்க வாயை விட்டாங்கன்னு, வார்த்தையை விட்டாங்கன்னா நமக்கு கெடுதல் இல்லை, அவங்களுக்கு கெடுதல். வார்த்தையை விடாமல் இருந்துட்டால் நமக்கு அது பாதிப்பு. அதனால் நீங்கள் வார்த்தையை விடாதீங்க. பேசா மடந்தையாக இருக்கிறதுக்கு தயாராகுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கான ஆசையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் ஏற்பட்டு அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றலையும் கொடுப்பார். வழக்கு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகள், உங்களால் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பி தங்கிகள் ஏதாவது காலேஜ் படிக்கிறாங்களா, இல்லை 12th முடிக்க போகிறாங்களா, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அவங்கள கரையேற்றுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வியாபாரிகள், வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆனால் எல்லார் பேர்லையும் சந்தேகம் வச்சு என்ன பண்ணுறது? சந்தேகம் ஆளை பார்க்கணும், அவனுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும், அவனுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், நம்ம என்ன பார்த்தோங்கிறது, நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணோங்கிறது. அதே மாதிரி உங்களுடைய நண்பன் புதுசாக வரானா அவனுடைய ஹிஸ்ட்ரி, இல்லை உங்கள் நண்பன் ஏதாவது கெடுதல் பண்ணனா அவனுடைய ஹிஸ்ட்ரி பாருங்கள். அவன் இத்தனை நாளாக நல்லது தான் பண்ணியிருந்தான், இப்போ ஏதோ அவசரத்தில் கெடுதல் பண்ணிட்டான். அப்பேற்பட்ட நண்பர்களை தக்க வைத்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரத்தில் பிஸ்னஸில் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் யாரையும் பகைச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதத்துக்கான பரிகாரமாக சம்மோகன கோபாலன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது,
ஒரு மந்திரம் இருக்குது. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த மந்திரத்தை தினமும் 3 தடவை சொல்லிட்டு வாங்க. யாருக்கிட்டையும் உங்களுக்கு எதிர்த்தன்மை ஏற்படாது. எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வராரு ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு. இதில் 2ஆம் இடத்துல அந்த சந்திரன் 10ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார். குரு பார்வையில் வர்றதுனால நீச்ச பங்கமாகி அன்றைக்கே அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இது உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தரும். 10ல் குரு பதவி மாற்றம். உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வருமானம் ஜாஸ்தி ஆகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உடம்பில் இருந்த வியாதி, உங்கள் இடுப்புக்கு கீழே இருந்த வியாதியெல்லாம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை புதுசாக வாங்குவீங்க. ஏற்கனவே இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருப்பீங்க, இல்லை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நீங்கள் புதுசாக ஒரு தொழில் துவங்கணும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அண்ட் ஸ்டார்ட். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பாதகாதிபதி 8இல் மறைவது ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார், நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அதனால் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயம் 8ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடம் போகிறாரு. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது 9ஆம் இடத்துக்கு பித்ருக்காரகன் வரக்கூடாது. வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? பித்ருஸ்தானம் வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் தந்தைக்காக வீட்டில் ஹோமங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயுஷ ஹோமம் பண்ணலாம், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலாம், நவக்கிரக ஹோமம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே முதல் ஒரு வாரத்துக்குள்ளேயே பண்ணிக்கிறது நல்லது. இது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூன் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 9ஆம் தேதி காலை முதல் 10, 11, 12, 13ஆம் தேதி காலை வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களையும் காரிய வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள். அதே சமயம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி காலை 9 மணி 25 நிமிஷத்துலேருந்து ஜூன் 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருப்பார் அந்த நாட்களில். அதுவும் சந்திரன் அந்த இடத்துல இருக்கும்போது அமாவாசை வேற வருது. அதனால் பித்ருக்களுக்கு உண்டான காரியத்தை செய்து வருது, அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது. அந்த நாட்களில் ஏதாவது அப்பா தாத்தாவுக்கு ஏதாவது ஸ்ரார்த்தம் வந்ததுன்னா, அதாவது திதி வந்ததுன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த திதி கொடுக்கறதுங்கிறது பல பேருக்கு அதுக்கு ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு வந்துடுது. இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்ன, அவங்க பண்ணாமல் இருந்தால் என்னப்போ அப்படின்னு. நீங்கள் தெய்வ காரியத்தை கூட நிந்திக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பித்ரு காரியம் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கண்ணெதிரில் உங்கள் குழந்தைங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேரன் பிள்ளைங்க, கொள்ளு பேரன் இதெல்லாம் கஷ்டப்படும். இது அனுபவபூர்வமாக பல பேர் சொன்னதையும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானுமே அனுபவிச்சிருக்கேன். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வாங்க. கண்டினியூஸாக ஒரு 2-3 மாதம் போயிட்டு வாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லை மட்டும் இல்லை, ஆரோக்கிய தொல்லையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு. அதே சமயம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தை மாத பிற்பகுதியில் பார்க்குறாரு. குரு பார்வை ஏற்கனவே
2ஆம் இடத்திற்கு வந்து விட்டது காரணத்தினால காரிய வெற்றியின் மூலமாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் சொன்ன ஏற்கனவே ஆரம்பத்தில். அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த வருஷம் முழுக்க வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படும். கார் வாங்கலாம். இத்தனை நாளாக 2 வீலர் வாங்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கேன். என்ன சார் பேசுகிறீங்க? கார் வருதுங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பேங்க்லேருந்து காரை கொண்டு வந்து வச்சுட்டு இதை இனிமேல் மாதம் 5000 கட்டினா போதும் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வருது. அது சாதாரண கார் இல்லை, நல்ல டொயோட்டா மாதிரி ஒரு பெரிய கார். அது செடான் டைப் கார், நல்லா அப்படி கப்பலாட்டு இருக்கும். அந்த கப்பலில் போகக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரமும் வந்துவிட்டது. கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் துவங்கிவிட்டது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய தம்பி தங்கிகள், உங்களுடைய குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய திருமணமே எனக்கு சார் நான் துலாம் ராசி எனக்கு கல்யாணம் நடக்கலை, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலை, என் தம்பிக்கு தங்கைக்கு கல்யாணம் நடக்கலை. இப்போ இந்த மாதம் ஒவ்வொன்றா வரும். இந்த 10ஆம் இடத்திற்கு குரு வந்தாலே 2, 4, 6 கடன் ஜாஸ்தி ஆகணும், சுகங்கள் அதிகரிக்கணும், மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக சந்தோஷ நிகழ்வுகள். ஏன்னா 4ஆம் இடம் வந்து 5ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். அண்ணன் தம்பிக்காக செலவுகள், சுப செலவுகள். அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் லைன் கிளியரு. அது மாதிரி தான். அதே மாதிரி அக்காவுக்கு கல்யாணம் எடுத்துனா தம்பிக்கு லைன் கிளியரு, அக்காவுக்கு கல்யாணம் எடுத்துனா தங்கச்சிக்கு லைன் கிளியரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார. இப்போது ஆனி மாதம் முடிஞ்சோன்னா ஆடி மாதம் முடிஞ்சதுன்னா ஆவணி மாதத்தில் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் பண விரயங்கள் ஏற்படும். அந்த பண விரயத்துக்கு தேவையான கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சமயம் 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய கௌரவம் உங்கள் வார்த்தையில் இருக்குது. கவனமாக பேசணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஃபினான்ஸில் இருக்கீங்க, பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறேன், நான் கடன் கொடுக்குறவன், நான் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவன், இந்த 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 நகைக்கடை அடகு கடை வச்சுருக்கிறவன், இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் நடத்துகிறேன், கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றமாக இருக்கும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். அதே சமயம் நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். 2வது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். ஏன்னா ஓட்டம் ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணுமே. அதுக்கு ரெஸ்ட்டுக்கு உக்காந்த மேனிக்கு இருக்கக்கூடிய பெருமாளை, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி வணங்கிட்டு வாங்க. உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் மன நிம்மதி ஏற்படுகின்ற, சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சனியை விட்டு விலகி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 7ஆம் இடம் வரப்போகிறார். அதனால் கொஞ்சம் நீங்கள் யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் கவனமாக பழகணும். ஏன்னா எல்லாருமே உங்களை வந்து கொஞ்சம் கிள்ளுக்கிறியாக தான் நினைப்பாங்க. உங்களை வந்து மிரட்டுறது, உருட்டுறது, திட்டுறது, எல்லார்கிட்டையும் போகிற வரவெல்லாம் அடிச்சுட்டு போவான். அதனால் கொஞ்சம், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது கேள்வி தான், எனக்கு அனுபவம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கேஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய அந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அடிச்சுட்டு போவாங்களாம். கேள்வி கேட்குறதே அடி விழுமா. அது சினிமாவில் காமிக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா உள்ளே போகும்போதே வந்து பின்னாடி வந்து பட்டார்னு ஒரு அடி விழும். ஏன் அப்படின்னா உள்ளே வரதே அப்படி தான், அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களை வந்து இந்த மாதம் போகிற வரவெல்லாம் உங்களை வந்து தலையில் அடிக்கிறது, வாயில் திட்டுறது,
மேலே ஏதாவது குப்பையை கொட்டிட்டு போகிறது, இது ஏதோ ஒன்று உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்கு கோபத்துக்கு குறைவு இருக்காது, கோபத்துக்கு கொஞ்சம் நெஞ்ச குறைவு கிடையாது. அது இந்த மாதம் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணாம். உங்கள்கிட்ட வந்து அப்படியே ருத்ர தாண்டம் ஆடுவீங்க. அதனால் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பொறுமை கடலினும் பெரிதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டத்தில் அல்லது மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ என்னடா எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும், உங்கள் எம்டி சொல்லுவார், இது பார்த்துப்பா, இந்த பணம் பத்திரம், எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வார்த்தையில் தான் உங்களுக்கு அலட்சியம் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்துலலாம் நல்ல கிறிஸ்பாக வேலை பண்ணுவீங்க. ஆனால் சொல்கிற விதம் தப்பான விதமாக இருக்குது. அந்த விதத்தை மாற்றி கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் ஜூன் 1, ஜூன் 4, 4ஆம் தேதிங்கிறது வந்து காலை 7 மணிலேருந்து ஆரம்பித்து 5, 6, 6ஆம் தேதி 6ஆம் தேதி காலை இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 9, 10, 11ஆம் தேதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு 12ஆம் தேதி மதியத்துக்கு மேலே ஆரம்பித்து 13, 14, 15, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும், அதாவது காத்தால் 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வார்த்தை, நீங்கள் ஏற்கனவே இரிட்டேட்டட் மூடில் இருக்கீங்க, நீங்கள் அடுத்தவங்கள பேசுகிறதே வந்து அப்படியே எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க. எப்பா எனக்கு தெரியும் போயா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவீங்க. அப்பேற்பட்ட உங்களை இந்த 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போனார்னா கேட்கவே வேணாம். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிடம் முதல் ஜூன் 17ஆம் தேதி காலை 8 மணி 13 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த ஜூன் 15 to 17 அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சூரியனும் அங்கே வராரு. 15ஆம் தேதி அப்போ தான் சூரியன் பயிற்சியாக இருப்பார், அமாவாசை முடிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த சமயத்தில் சந்திரனும் அங்கே போகிறாரு. சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல சூரியன், அந்த இடத்துல புதன் இருக்கார். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை வந்து எதிரிகள் உங்களை வந்து ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் ஏதாவது பேசணும், இதை வச்சு உங்களுக்கு பதவியை இழக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சில பேர்த்துக்கு இந்த மிட் ஏஜில் இருக்காங்க பாருங்கள், ஒரு 25 to 35, அவங்க வார்த்தையால் மேனேஜ்மெண்ட்டையே பகைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் 8ஆம் இடத்துல இந்த கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால ஆயுளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு சிக்கலான சூழ்நிலையில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள், ரவுடிகள் போன்ற விஷயங்களில் சற்று கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதிரி யாருன்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிக்காதவன், ரவுடி, இந்த மாதிரி ஆட்கள் தான். உங்களை எப்படா கீழே தள்ளலாம் அப்படின்ட்டு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. சரி சார், எங்களுக்கு கெடுதல் நேரம் சரியில்லையா அப்படின்னா, கவனம் வேறு, கெடுதல் வேறு. நீங்கள் கவனமாக இருக்கணும்னா ஷ்ரூடாக இருக்கணும். யூ ஷுட் பி காஷியஸ். எல்லா பக்கமும் உங்கள் கண் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கிறது சென்ஸ் சில கெடுதல்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு குரு பார்வை வந்துடுறதுனால பதவியில் பிரச்சனை வராது, கூட இருக்கிறவங்களால் பிரச்சனை வராது. ஆனால் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய கௌரவத்தை, அவமானத்தை ஏற்படுத்தி, குறிப்பாக நான் இப்போவே சொல்கிறேன், பாரத பிரதமருக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் அவரை வந்து அவமானப்படுத்துறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நல்லவனுக்கு என்றைக்குமே கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் அவருக்கும். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரங்களே அப்படி தான். ஏன்னா அவரும் விருச்சிக ராசி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் சமயோஜிதமாக சந்தித்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குல குரு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. குலதெய்வம் இருந்ததுன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க.
குறிப்பாக உங்களுக்கு குலதெய்வம்ன்ட்டு கிராம தேவதை இருந்ததுன்னா, கிராம தேவதைன்னா கிராமத்துக்கு வெளியில் காவல் தெய்வம்னு உட்காந்துருப்பாங்க. கருப்பண்ணசாமி, ஐயனார், முத்துக்குமாரசாமி, இந்த மாதிரி கையில் அருவாளை வச்சுக்கிட்டு. அதுவும் இந்த எனக்கு தெரிஞ்சு ஈரோடு சைட்லலாம் பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு வெளியில் ஒரு பெரிய உருவம் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி தெய்வங்களுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு இல்லை குறிப்பிட்ட சில நாளில் அஷ்டமி அன்னைக்கெல்லாம் படையல் போடுவாங்க. அந்த படையலில் முடிஞ்சால் கலந்துக்கோங்க. சார் நான் சென்னையில் இருக்க ஜென்சி கை அப்படின்னா, எந்த கையாக இருந்தாலும் ஜென்சி இல்லை, அதுக்கப்புறம் யாராவது வந்தால் கூட இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு, தெரியாத விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடம் அந்த மாதிரி தெய்வ சன்னிதானம். ஃபாரின்காரனே ஒத்துக்கிறான், நீங்கள் என்ன இங்கே பிறந்துட்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். கூட பிறந்தவங்க தம்பி தங்கைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக முயற்சி எடுத்து அவங்கள ஒரு கரை சேர்க்கறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கணவனுடைய லாபத்துக்காக முயற்சி எடுத்து வெற்றி கொடுப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய கணவனுடைய மனைவியுடைய கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா முயற்சியும் அடுத்தவர்கள் சார்ந்ததாக இருக்கும். தம்பி, அக்கா, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவனுடைய கௌரவம் இப்படி இருக்கும். உங்களுக்குன்னு பார்க்க மாட்டீங்க, ஆனால் குரு உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதுக்கும் மீறின தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தி என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா, நீர்நிலைகளில் இருக்கும், அதாவது கிராமத்தில் இப்போவும் நிறைய ஊரில் இந்த வாய்க்கால் ஓரமாக இருக்கக்கூடிய விநாயகர் சிலை, ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை, இந்த மாதிரி விநாயகர் சிலைகள் இருக்கும். அந்த விநாயகர் சிலைக்கு போயிட்டு தினமும் காலையில் போங்க. கூட போகும்போது ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போங்க. ஒரு டம்ளரோ ஒரு சொம்போ ஒரு குட்டி குடமோ, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, அங்கேருந்து தண்ணி பிடிச்சாலும் சரி, எடுத்து ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றுங்க. கொஞ்சோண்டு அரக்கு இருந்ததுன்னா அரக்கை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே அவருக்கு ஒரு துண்டை கட்டி விட்டுட்டு சந்தனத்தை இட்டுட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஒரு அருகம்புல் எடுத்து மேலே வச்சுட்டு வாங்க. விநாயகருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுடைய புகழ் உலகெங்கும் எட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது கூடவே பைரவர் சன்னிதானத்துக்கு சென்று வழிபடுங்கள். அதுக்கு தான் பைரவருக்கு போக முடியாதவங்க தான் கிராம தேவதைகளை வழிபட்டு வாருங்கள்னு சொன்னேன். அதை செய்து வாருங்கள். எதிரிகளற்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அப்படியே எதிரிகள் இருந்தாலும் உங்களிடம் சரணடையக்கூடிய எதிரிகளாக மாற்றுவார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் உச்சம் அடைகிறார். அதனால் எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் பேசியே ஜெயிச்சிருவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அயல்நாடு தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஃபாரின்லேருந்து உங்களுக்கு பணம் வரணுமா, இப்போ வருங்க. ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, இப்போ வரும். ஃபாரின்லேருந்து உங்களுக்கு சொத்து வரணுமா, இப்போ வரும். உங்களுடைய சொத்து வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் என்கிட்ட வீடு இல்லை சார், என்கிட்ட வண்டி இல்லை சார், நான் நடந்து தான் போயின்ட்டுருக்கேன், எனக்கு 45 வயசாகிடுது, எனக்கு நான் இன்னும் 2 வீலர் கிடையாது, சைக்கிள் கிடையாது, எல்லாம் வாங்கலாம், சைக்கிள் என்ன காரே வாங்கலாம், அப்பேற்பட்ட யோகமான காலத்தில் இருக்கீங்க. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி பிரச்சனையாக இருக்குது. அந்த கடனையும் அடைக்கக்கூடிய வகையில் நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைச்சிருமே. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நிறைய செலவு இருக்குது, கொஞ்சம் நஞ்ச செலவு இல்லை. ஏன்னா வாங்கின மொய்யெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் நிறைய செலவு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவு, குழந்தைகளுக்கான செலவு, மேல் படிப்புக்கான செலவு, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 15, 16, 17ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 19 காலை 10 மணி முதல் 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி மதியம் 12 மணி வரை. அதன் பிறகு 29ஆம் தேதி மதியம் 1 மணிலேருந்து ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம்தான். நீங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும்,
இன்டர்வியூ போனீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும், வேலைக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் முதலீடுகள் செஞ்சால் லாபம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருந்தாலும் குடும்பத்தில் வருமானத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூன் 17ஆம் தேதி காலை 8 மணி 13 நிமிஷத்துலேருந்து ஜூன் 19ஆம் தேதி காலை 10 மணி 7 நிமிடம் வரைக்கும். சந்திராஷ்டமம், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்ச குருவோடு இணைய போகிறார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் பல தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது 1-2 இல்லை, அதாவது ஒரு நன்மை சொல்லலாம், இல்லை 2 நன்மை சொல்லலாம். மேஷராசிக்கு சொல்கிற மாதிரி, இல்லை பேர் என்ன கன்னிராசிக்கு சொல்கிற மாதிரி 1-2 சொல்லலாமான்னு பார்த்தா இல்லை. உங்களுக்கு 12 தசையிலேருந்தும் 8 தசை அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்து, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து, 100 வருஷமாக 150 வருஷமாக சொத்து இருக்குது, ஆனால் அதுக்கு டாக்குமெண்ட் இருக்குது, ஆனால் அனுபவிக்கிறது அனுபவ பாத்தியதை உங்களுக்கு இல்லை. இப்போ கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கான நேரம், நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பில் இருந்த வியாதி தீர்றதுக்கான நேரம், உடம்பில் வியாதி தீர்றதுக்கான நேரம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள் தீரும். சில பேர் பார்த்திங்கன்னா வேலை பிரச்சனை ஆகிடுது, என்னால் உடம்பு முடியல சார், அதனால் வேலைக்கு போகல. உடம்பு சரியாயிடுத்துல தானாக தேடி வருங்க வேலை. உங்களுக்கு வேலையின் மூலமாக ஆதாயம் ஏற்படணும், ஆதாயம் ஏற்பட்டால் தான் வருமானம் வரும். ஆனால் என்னென்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். குடும்பம் செழிப்படையும். நீங்கள் சம்பாதிச்சா யாருக்கு கொடுப்பீங்க? உங்கள் மனைவிக்கு கொடுப்பீங்க, உங்கள் பசங்களுக்கு கொடுப்பீங்க, குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க, அப்பா அம்மாவுக்கு கொடுப்பீங்க. திருமணம் ஆகலை சார் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு தான் கொடுப்பீங்க. இல்லை கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அக்காவோ அண்ணனோ ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஸோ உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுக்கறதுனால குடும்பம் செழிப்படையக்கூடிய நேரம் இது. வாக்கு வன்மை ஏற்படும். எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் சரி அப்படியே பூந்து விளையாடுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு உச்ச குருவின் பார்வை, உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீர்கள். நிறைய பேச வேண்டியது இருக்கும். நீங்கள் பேசினா செலவு தான். நீங்கள் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா கட்டு போகணும். அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை. நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது யானை வாங்கி வச்சுக்க மெயின்டைன் பண்ணால் தாராளமாக வாங்கலாம். பசுமாடு, யானை, நாய்க்குட்டி எது வேணால் வாங்கலாம். உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் கரடி குட்டி கூட வாங்கி வச்சுக்கலாம். அதாவது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை தரும், சுப செலவுகள் ஏற்படும். புதிய உறவுகளின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் வெளி போகிறதுக்கான நேரம் இது. அதனால் இப்போது உங்களுக்கு உடம்பை சரிப்படுத்துறதுக்கான நேரம். பெண்களுக்கு உடம்பு தான் முக்கியம். ஆனால் நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மாசாந்திர பீரியடில் ரன்னிங்கில் போய் ட்ரெயினில் ஏறுறது. கொஞ்சம் இந்த ட்ரெயினில் அடுத்த ட்ரெயினில் போங்களேன். ஏன் அவ்வளோ அவஸ்தைப்படுறீங்க? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் குடும்பத்தை வழி நடத்த முடியும். உங்கள் கணவருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது விழுந்து சங்கடப்பட்டு, இதெல்லாம் அவஸ்தைகள். ஆரோக்கியத்தை பேணுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா மருத்துவ செலவுகள் சுப செலவுகளாக மாறும். அதே சமயம் இந்த முதுகு தண்டுவடம் இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் சொந்த வீட்டுக்கு குடி போகலாம், இல்லை வேறு ஊருக்கு போகலாம், இல்லை சொந்த ஊருக்கு பெற்றோர் இருக்கக்கூடிய இடத்துக்கு குடும்பத்தோடு இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் ஃபாரினில் இருக்கேன் சார், நான் மட்டும் தனியாக இருக்கேன், துபாயிலையோ இல்லை ஒமான்லேயோ இல்லை மஸ்கட்லேயோ தனியாக இருக்கேன், அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களால் வர முடியல சார். நாங்கள் லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் எங்களால் வெளியில் வர முடியல. ஜனவரியிலேருந்தே நாங்கள் வந்து பிப்ரவரியில் இந்த ஈரான் அமெரிக்கா போர், ஈரான் இஸ்ரேல் போர் வந்ததில் வெளியில் வர முடியல அப்படின்னா இப்போ வருவீங்க. அப்பா அம்மாவை பார்த்து அப்படி தழுவிண்டு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் அப்பா அழுவார், என்னோடய கடைசி காலத்தில் வந்துட்டியாடா அப்படின்ட்டு.
இல்லைப்பா இது கடைசி காலம் கிடையாது, இன்னும் நிறையா இருப்பீங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற நேரம். நீங்கள் சம்பாதிக்கிறத அவர் பார்க்கணும் இல்லை, கடன்பட்டு அவமானப்பட்டதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. இப்போ சந்தோஷமாக சம்பாதிக்கிறத, இந்த கௌரவத்தோடு இருக்கிறத பார்க்கணும். ஸோ இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் யுவர் க்ரோத். கேரியர் சம்பந்தமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம், பதவி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. இந்த 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு, 20ஆம் தேதி செவ்வாய் வராரு 6ஆம் இடத்துக்கு. ஸோ எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்கு சம்பந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா, உங்களை காப்பாற்றிக்கவே வேணும், குரு இருக்கார் உங்களை காப்பாற்றுறதுக்கு. ராசிநாதன் குரு உச்சமாக இருக்கார், ஆனாலும் தலைகணம் ஏறாமல் இருக்கணும், வார்த்தையில் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும். இது ரெண்டுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு தென்முக கடவுள். அதுக்கப்புறம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவருக்கு வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர நோயற்ற சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற வாழ்க்கையாக அமைந்திடும். மகர ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற அதாவது என்னை சுற்றி ஒரு 10 பேர் நல்லவர் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்ச காலம் நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ என்னை சுற்றி எவன் இருந்தாலும் சரி நான் நல்லவனாக இருக்கணுங்கிற நல்லவுக்கு மாறிடுது. உங்களை சுற்றி இப்போ நல்லவர்கள் வரக்கூடிய நேரம். உங்களை 10 பேர் பார்த்து டே இது பண்ணாத, டே இது பண்ண உனக்கு கெடுதல் வரும், இதை பண்ணு உனக்கு நல்லது பணம் வருமானம் வரும், இதை பண்ணு உனக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும், இப்படி நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம். கூட இருக்கிறவன் நல்ல அட்வைஸ் கொடுத்தா நீங்கள் ஏன் சார் தெளிவாக இல்லாமல் இருப்பீங்க? கடந்த சில வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறவங்களையே உதாசீனப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் மகர ராசி தான். அவருக்கு அட்வைஸ் வேணுங்கிறப்ப நம்மக்கிட்ட வரமாட்டார். எல்லா தப்பும் பண்ணி முடித்து நஷ்டம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள், இதுக்கு என்ன அட்வைஸ் வேண்டி கிடக்கு, நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, தங்களுக்கு தெரிஞ்சது தப்பாக பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இருந்தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இப்போது அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரம், உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து சொத்தில் பங்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். 3ஆம் இடத்துல எந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வந்தாலும் நிரந்தர வெற்றி. உங்களுக்கு குரு பார்வை வேறு, தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு, அதனால் நிரந்தர வெற்றி ஏற்படுகின்ற நேரம் இப்போது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் இருந்ததெல்லாம் இப்போ சுப வருமானமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ராத்திரி 7 மணி வரைக்கும், அதன் பிறகு 4, 5, 6, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு 21ஆம் தேதி மதியம் 4 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்கள். ஆனால் எப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சந்திராஷ்டமத்தில் தான். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகிறாரு, 7ஆம் இடத்துல குரு. நல்லவங்களை பகிர்ச்சிக்கிறதுக்கான நேரம். உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவன எனக்கு தெரியும் போடா அப்படி எடுத்தறிஞ்சு பேசுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பனை எடுத்தறிஞ்சு உதாசீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி காலை 10 மணி 7 நிமிடம் முதல் ஜூன் 21ஆம் தேதி மதியம் 3 மணி 40 நிமிடங்கள் வரை. அந்த நாட்களில் யாரையும் பகைச்சிக்காதீங்க. பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
அது விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அவங்கள பகைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரக்தி அடைவீங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுறதுக்கோ, கணவன் மனைவி ஆலோசனை கேட்டு செயல்படுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதை பக்குவமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அதை கூட மரியாதையாக சொல்லணும். எனக்கு தெரியாப்பா, எனக்கு இப்போ நீ சொல்கிறது பிடிக்கல. இந்த எடுத்தறிஞ்சு பேசுகிறது, அவமானப்பட்டு பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தடுக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை தராது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 7.5 சனி காலத்தில் ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், அதுவும் 2ஆம் இடத்துல சனி இருந்து 4ஆம் இடத்தை பார்த்து வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் 23லேருந்து 25 வரைக்கும். இப்போ அந்த வியாதியுடைய தாக்கத்தினால உங்களால் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது. அந்த தாக்கம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதவி உயர்வை பெறுவதற்கும் அந்த பதவி சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற அமைப்பை தருகின்ற நாட்களாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவரோ மனைவியோ, அவங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக பேசுகிறத விட மனைவி மூலமாக இல்லை கணவர் மூலமாக குழந்தைகிட்ட பா இதெல்லாம் பண்ணாதப்பா இப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்க. நீங்கள் அதிகாரமாக பேசினீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு புதிய நட்புகளின் மூலமாக பதவி உயர்வு, லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கு யாராவது பணம் தேவை, யாராவது கிட்ட கேட்கலாமா அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் ஆஸ்க் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபண்டிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லாட்டி உங்களை தேடி வருவாங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு see a massive flow of income. வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் நட்பு ரீதியாக சில புதிய நபர்களின் அறிமுகம் கிடைச்சதுன்னா அவங்களால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், நீங்கள் சினிமா கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதிக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்க உங்களை பேரில் சில தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் புதன் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அனாவசியமான அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பாதகாதிபதி குருவோடு இந்த கிரகங்கள் சேர்றதுனால அது நல்லது தான் முடியும். அதனால் கெடுதல் நடக்காது. பட் இருந்தாலும் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு பண உதவிகள், கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா 22ஆம் தேதிக்குள்ளே இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு வெற்றியை தரணும், எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, சில சமயம் கூட பிறந்தவங்ககிட்டயே பகைமை உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிடுறீங்க. குழந்தைங்ககிட்டயே, உங்கள் பசங்ககிட்டயோ பொண்ணுங்ககிட்டயோ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களை பெருமைப்படுத்தி பேசி பாருங்கள், உங்கள் பெருமை உலகறிய செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்களாக வாலண்டியராக போயிட்டு நான் சொத்து சேர்க்கணும்னு போனீங்கன்னா அந்த சொத்தில் உங்களுக்கு பிரச்சனையுள்ள சொத்தில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய பங்காளிகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் அண்ணன் தம்பிக்கிட்டேயும் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்ககிட்டையும் அவசரப்பட்டு மோதல் போக்கை கடைபிடிக்காதீங்க. வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு தோல்வியை தரும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், பரத சத்ருகனோடு சேர்ந்த ஆஞ்சநேயரோடு சேர்ந்த சீதா பிராட்டி. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன், சீதா பிராட்டியோடு சேர்ந்த ஆஞ்சநேயர். இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா
ஒன்றா முடியாதவங்க வயசானவங்க ஸ்ரீராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற ராமநாமத்தை சொல்லுங்கள். வயது முதிர்ந்தவர்கள் இல்லை, நான் யங்ஸ்டர், நான் ஒரு 30 வயசு தான் ஆகிறேன்னா ஒன்றா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். இல்லாட்டி ஹனுமன் சாலிசாவை தினமும் சொல்லிட்டு வாங்க. தடைகள் விலகி உறவுகள் பலப்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும். கும்பராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியான குரு மறைய போகிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது கடகராசிக்கு. ஆனால் அவர் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். குறிப்பாக உங்களுடைய பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்ட யாராக இருந்தாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிரிகளற்ற வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் அடங்கி போயிருக்கும், பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆவார் 20ஆம் தேதிக்கு மேலே. அதனால் மாதம் முற்பகுதியில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரிக், சாப்பாடு எதிர்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் பார்வையில் சூரியன் இருக்கார் முதல்ல 15ஆம் தேதி வரைக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். நெருப்பு சம்பந்தமாக வேலை செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். உடம்பில் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றினா கூட கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுற சார், நீங்கள் கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணும்போது நெருப்பு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. சப்போஸ் கவனச்சிதறல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நெருப்பு சார்ந்த புண்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பயமுறுத்தலை, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள். இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியணும்ல, அந்த நாட்கள் ஜூன் 1, 2, 3, 4ஆம் தேதி. 4ஆம் தேதிங்கிறது காலை 7 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 7, 8, 9, 10, 11, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி 21ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க நாட்கள். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் அது அப்படியே சக்ஸஸ் கொடுக்கும். பண வருமானம் ஏற்படும், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் போயிட்டு சனியால் பார்க்கப்படுகின்ற நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள். ஜூன் 21ஆம் தேதி மதியம் 3 மணி 40 நிமிடம் முதல் ஜூன் 24ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 53 நிமிஷம், 23ஆம் தேதி ராத்திரி 24 விடியற்காலை 12 மணி 53 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் எது பேசினாலும் குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், அதனால் பண நஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அவமானப்படும் சூழ்நிலை இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இத்தனை நாளாக சண்டை தான் இருந்தது. எதை பேசினாலும் சண்டை. நீ என்ன தப்பு சொல்கிற, நீ என்ன தப்பு சொல்கிற, ஏன் நீ தப்பு சொல்கிற, ஏன் நீ வேலை பண்ண மாட்டியா, ஏன் நான் தான் வேலை பண்ணணுமா, இப்படியெல்லாம் குதர்க்க பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போது நல்ல வார்த்தைகளை பேசி எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். நீ பண்ணலையா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் உருவாக்கும். இந்த மாற்றத்தின் மூலமாக நீங்கள் யாரையும் சண்டை போட்டு பகைச்சிக்க மாட்டீங்க. அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார். ஸோ வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். வியாபாரத்தில் வருமானம், ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பை வைத்து சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணிட்டேன் சார், அது விற்கவே முடியல,
4 வருஷமாக வச்சுருக்கேன் சார், என்னால் விற்க முடியல சார், பூர்வீக சொத்தை விற்க முடியல, நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், அதை வாங்கி விற்றா எனக்கு ஒரு லாபம் வரும்னு, ஆனால் விற்க முடியல சார், நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், என்னால் விற்க முடியல சார். இவங்களுக்கெல்லாம் இப்போ விற்கிறதுக்கான நேரம், அதாவது நிலத்தை விற்று அதை என்கேஷ் பண்ணிக்கிறதுக்கான நேரம். கடல் கடந்த பயணம், அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், குறிப்பாக வேலை விஷயமாக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நேர் வழியில் சம்பாதிங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். தப்பான வார்த்தையை பேசினீங்க, உங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதுல தயங்கவே மாட்டார். இது அதாவது நியாயக்காரகன்னு பேர் அவருக்கு, சனிக்கு. ஏன் அப்படின்னா நியாயத்துக்கு தர்மவான், எதுக்கும் நியாயம் பக்கம் நிற்பார். அதனால தான் சனி வந்து துலாம் ராசியில் உச்சமாகிறார். துலாம் ராசி 2 தராசு தட்டுக்கள், அந்த இடத்துல உச்சமாகிறதுனால நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் அதே சமயம் அவர் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறனால வார்த்தையில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம் உங்கள் வார்த்தையில் இருக்குது. பொய் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே சமயம் தப்பாக பேசினீங்கன்னாலும் அவமரியாதை ஏற்படும். ஒரு 10 ரூபா நம்ம சின்ன வயசில் பண்ணுவோம். அப்பாக்கிட்டேருந்து 10 ரூபா வாங்குவோம். அப்பா சொல்லுவார், 10 ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கிட்டு வா, மீதி 1 ரூபா வரும், அதை என்கிட்ட கொடும்பார். அந்த 1 ரூபாயை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1 ரூபாய் இல்லைப்பா, 8 அணா 2 8 அணா கொடுத்தாங்க, ஒரு 8 அணா தொலைச்சிட்டேன். அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 8 அணா கொடுத்து அந்த 8 அணாவை நம்ம ஒழிச்சு வச்சுன்னு அதை போய் ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், இந்த டியூப் ஐஸ் அந்த ஐஸுன்னு. இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணுறது கூட பின்னாடி பிற்காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களும் அப்படி இல்லை. அப்பா ஐ வாண்ட் 1000 rupees, எனக்கு ஜிபே பண்ணிவிடு, ஏன்னா எனக்கு வந்து 900 rupeesக்கு எனக்கு செலவு இருக்குது, 100 rupees என் கையில் இருக்கட்டும். இல்லையா 2000 ரூபா அனுப்பு, கையில் இருந்தால் தப்பு இல்லை, உனக்கு எது காசு அப்படிங்கிற கேட்குற லெவலுக்கு ஜென்சி பசங்க வந்துட்டாங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த வெற்றிகளை குடும்பத்துக்கு கொடுத்து மரியாதையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில தவறுகள் பொது வெளிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மறைவான விஷயங்கள்லாம் பொது வெளிக்கு வரத்துக்கான நேரம். அதனால் கவனமாக இருங்க. எந்த இடத்துலையும் தப்பு பண்ணியிருந்தால் யார் தப்பால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பாருங்கள். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். இப்போ நீ சண்டை போடுறோம், சாரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விழுந்துட்டோன்னா, அதை விட்டுட்டு சாட்சிக்காரங்களை வந்து நீ பொய் சொல்லாத, எனக்காக பேசுன்னு அவன் எப்போ வேணால் மாறலாம். ஏன்னா சாட்சிக்காரனுக்கு அவனும் பணம் கொடுக்குறோம், நாமும் பணம் கொடுக்குறோம். எந்த சாட்சி எப்படி மாறுவான்னு தெரியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுக்கு வேலை இல்லை அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் பேசிடுறீங்களே, பகைச்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நில முதலீடுகள் மூலமாக வருமானம் ஏற்பட்டு கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர், அரசியல் துறை சார்ந்தவர், வழக்கறிஞர், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் மனைவியை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சதா சண்டையாக இருக்குது. அதை நீங்கள் பேசாமல் இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பேசுகிறத நல்ல வார்த்தை பேசினாலும் உங்கள் மனைவி விடமாட்டாங்க, இல்லை உங்கள் கணவர் விடமாட்டார். அடிதடி இல்லாமல் கைகலப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம். இதில் சனி பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பித்ருதோஷம் ஏற்படுகின்றது. இந்த சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், அதனால் சனியின் பார்வையில் இருக்கார். பித்ருதோஷம் ஏற்படுறதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. கரூர், திருச்சி, ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்கன்னா, இல்லை ட்ராவல் பண்ணக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ஈரோடு மாநகரத்தில் அந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலுக்கும்
கரூர் தான்தோன்றி மலை, அந்த கரூர் தான்தோன்றி மலை, வெங்கடேச பெருமாள், இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெங்கடேச பெருமாள்கிட்ட கூட செகண்டரி. ஆனால் இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மகுடேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள், மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டீங்க. உடம்பு, மனசு, அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை, யூரினரி ப்ராப்ளம், இந்த கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை, அப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கீங்க மீனராசி நண்பர்கள். விமோச்சனம் தரக்கூடிய மாதமாக இது இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் அடைகிறார். 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி, பொதுவாக ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 1, 5, 9 திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அந்த திரிகோணஸ்தானங்களில் குரு இருந்தால் அவர்களைப் போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. நமக்கு எங்கே சார் அப்படிங்கிறீங்களா? அவ்வளோ ஈஸியாக தான் அமையாது நமக்குலாம். அப்பேற்பட்ட குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதி மறைவதற்கான நேரம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லிட்டரலாக சொல்லிட்டு வரேன், மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணு, மார்ச் 11 தாண்டி எடுத்துன்னா உனக்கு நல்ல நேரம் அப்படின்ட்டு. மே 11 தாண்டி எடுத்து, ஏப்ரல் 11 தாண்டி எடுத்துனா இன்னும் நல்ல நேரம் ஆரம்பம். மே 11 தாண்டி எடுத்துனா உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் கிடையாதுன்னு நான் இப்போ இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்போ ஜூன் 1ஆம் தேதி தாண்டி எடுத்துன்னா உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். என்னால் நிலத்தை விற்கவே முடியல சார், நிலத்துக்கு மேலே கடன் வாங்கின அந்த கடனை கட்டவே முடியல சார், எல்லாம் இப்போ மாறப்போகிறது. பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்கள் கௌரவத்தை அப்படியே தலை தூக்கி நிறுத்துவீங்க. கடந்த காலங்களில் 2025 நம்ம ஒரு எபிசோட் போட்டிருந்தோம். 2025 அவமானப்படும் ராசிகள்னு, அதில் உங்கள் ராசி இருந்தது. அந்த அவமானத்திலிருந்து உங்களுடைய கௌரவத்தை தலை நிமிர்த்தி நிறுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். கூட பிறந்தவங்க, அண்ணன், தம்பி, தங்கைகள், அவர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதி ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அவர்களின் உதவியால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கைங்கரியத்தால் அவர்களின் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும். சார், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது சார், நாங்கள் எப்படி சார்? தேடி வருவாங்க, இல்லை நீங்கள் தேடி போவீங்க. ஒரு காமன் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவீங்க, என்னடா எப்படி இருக்க அப்படிம்பாரு. நம்ம ஈகோவில் நீங்கள் கேட்பீங்க, உனக்கு என்ன வந்தது, நீ நல்லா தானே இருக்க அப்படிம்பாங்க. அப்படியே பேச்சு வரும். அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறத நிதானமாக பேசினீங்கன்னா உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்பட்டு அதனால் குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் தம்பி தங்கைகள்கிட்ட பிரச்சனை இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் முரண்டு பிடிப்பாங்க. அதுவும் இந்த படிக்கிற பசங்க உங்களுக்கு தம்பி தங்கையாக இருந்துட்டா அப்பா அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காது. அப்பா அம்மா உங்களை திட்டுவாங்க, அவன் தான் தம்பி கேட்குறான்ல கொடுத்து தொலையன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, உங்கள் தம்பி தங்கைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு தான் திட்டு. அவன் தான் சம்பாதிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவன் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு. சரி, அவன் ஒன்றுமே பண்ணல, அவன் சம்பாதிக்கவே இல்லை, வெட்டியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் சொல்லுவாங்க அவன் தான் சும்மா தானே இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள். ஸோ எப்படி முன்ன போனாலும் முட்டல், பின்ன போனாலும் உதைச்சல். ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அரசாங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதனால் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, இல்லை அரசாங்க அதிகாரிகளை பார்க்க போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதோ அஃபிஷியலாக அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு போலீஸால் பார்த்துருக்கார். அவருக்கே இவர் கிளாஸ் எடுத்தார்.
எங்களை இப்படி பேசணும், அவங்கள அப்படி பேசணும்னு. போயா அப்படின்ட்டார். இந்த மீனராசிக்காரங்களோட வார்த்தை எப்படி தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது அவன் சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. சாரி, நான் உங்களை வந்து தப்பாக சொல்லலை. உங்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும். உங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம மீனராசி மீன் மாதிரி எப்படியாவது தப்பிச்சு கழுவுற மீனில் நழுவுற மீனாக தப்பிச்சு வந்துடுவோன்ட்டு. யானைக்கும் அடிசருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த இடத்துல எப்படி மாட்டுவோன்னு தெரியாது. அதனால் நீங்கள் சில தவறுகளில் நீங்கள் தப்பாமல் இருக்கணும், மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முன்ஜென்ம வினைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வாரம் போய் பார்க்குறது நல்லது. அதுவும் மீனராசிக்கு, மற்ற யாருக்கும் சொல்லலை, உங்களுக்கு மெயினாக சொல்கிறது வந்து மீனராசிக்கு சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது, நான் வந்து ஏத்திஸ்ட், பெரியாரிசவாதி, இதெல்லாம் பேசுகிறாங்க. வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எட்டு சுரக்க கறிக்கு உதவாது. நீங்கள் பேசுகிறது எதுவும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கஷ்டம்னு வந்தால் பெரிய பெரிய தலைவர்கள் கூட கீழே என்னோடய பேனா விழுந்துடுத்து, என்னோடய கர்ச்சீப் விழுந்துடுத்துன்னு எடுக்கிற மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த சாமி இல்லைங்கிற கதையெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் செழிப்படையக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வியாபாரத்தினால லாபம் பெருக்கெடுக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு பதவி இல்லை சார், எனக்கு மரியாதை இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆஃபீஸ் மேனேஜர் வந்து கூப்பிடுவார். சார் நீங்கள் தான் சார் மீனராசிக்காரன் தானே, நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லலை, நீங்கள் வாங்க சார், நீங்கள் தான் சார் எங்களுக்கு வேணும், யூ ஆர் த ரைட் பர்சன் டு மேனேஜ் திஸ் ஜாப். இந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் சார் இருக்கீங்க, நீங்கள் இல்லை, நீங்களே போயிட்டீங்கன்னா எப்படி சார் இருக்குது? அதாவது உங்களுக்கு பொறுப்புகள் கூடும், மரியாதை உயர்வு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதை விட்டுருங்க, வேறு ஒரு தொழில் துவக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரி சார்ந்ததாக இருக்கலாம். இப்போ தான் வந்து வெள்ளித்த நகை கடை ஆரம்பிக்கிறது, தங்க நகை கடை ஆரம்பிக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக வந்துடுதே. அது மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து பிரின்சிபல் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹெச்ஓடி ஆக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கேன் சார், நான் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருக்கேன், இல்லை நான் வந்து டாக்டராக இருக்கேன், பொறுப்புகள் கூடும். சமூகத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும், சமூக சேவைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பமே, ஜூன் மாதமே உங்களுக்கு ராஜயோகம்தான். அப்பேற்பட்ட யோகத்தை தரக்கூடிய மாதத்திற்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமடைவு தான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தந்தை மூலமாக ஏற்பட்ட கவலைகள் விலகும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் 1ஆம் தேதி ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 2, 3, 4, 5, 6. 6ஆம் தேதி அன்னைக்கு 7 மணி வரைக்கும் ராத்திரி. அதுக்கப்புறம் 9, 10, 11, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் ஜூன் 24 விடியற்காலை 12 மணி 53 நிமிஷத்துலேருந்து ஜூன் 26 மதியம் 12 மணி 33 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டியதுன்னா செவ்வாய்க்கிழமை துர்கை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு துளசி மாலை சாற்றுங்க, இல்லாட்டி ஒரு அரளிப்பூ மாலை சாற்றுங்க. அது போக முடியல அப்படின்னா வீட்டில் தினமும் உட்காந்து துர்கா சப்த ஸ்லோகி சொல்லிட்டு வாங்க. இந்த துர்கா சப்த ஸ்லோகிக்கு உண்டான பவர் என்னங்கிறது நான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சகோதரி
ஒரு கிறிஸ்தவ சகோதரி. ஏன் அதை கிறிஸ்தவன்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அருமை நமக்கு தெரியல. அதுக்கு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். யாரையும் நான் தப்பாக சொல்லலை. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ஏன் சொல்லக்கூடாது? அதனால் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா இந்த வருஷம், இந்த மாதம் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை கொல்லூர் பகவதி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பீடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோடய பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.